நன்றி ஆண்டவரே. சிம்சோன் ஒரு யுத்த வீரனாய் வெற்றி பெற்ற பிறகு தாகத்தால வறண்டு போய் சாகக்கூடிய நிலைமையில இருந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த பள்ளத்தாக்குல கர்த்தர் அவனுக்கு ஒரு நீரூற்றை கொடுத்து அவன் தாகத்தை தீர்த்தவர். கர்த்தர் 18 வருடம் பள்ளத்தாக்கின் அனுபவத்துல கடந்து வந்தோம். சபை ஜனங்கள் கடந்து வந்தீங்க. பல வகையான பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தோம். ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு, ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு, ஒரு வேதனையான ஒரு பள்ளத்தாக்கு, பலவிதமான தேவைக்காக ஏங்கி நின்ற ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம். ஜீவன் போகக்கூடிய நிலைமையில பலவிதமான பலவீனத்தோடு கடந்து வந்த ஒரு அனுபவம். இந்த பாதையில கடந்து வந்தோம். 18 ஆண்டு கர்த்தர் நம்முடைய பள்ளத்தாக்கின் அனுபவத்துல கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது எரிந்து போவதில்லை, நீ தண்ணீரில் நடக்கும் பொழுது மூழ்கி போவதில்லை சொன்ன ஆண்டவர். இந்த பள்ளத்தாக்கின் பாதையில இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாலும், இதுவரை நாம் கடந்து வந்தாலும், நாம் மூழ்கி போகாதபடிக்கு, நாம் ஒன்றுமில்லாமல் போகாதபடிக்கு கர்த்தர் 18 வருடம் சபையை நடத்தி வந்தாரு. 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நீங்க நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த பாதையில நடக்க முடியாம சில நேரங்களில் சோர்ந்து போயிருந்தோம். அப்பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி, நம்மளை திடப்படுத்தி, அவருடைய வார்த்தையினால நம்மளை பலப்படுத்தி கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். நாம் இந்த நாளிலே இந்த இடத்துல நிற்பது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய தகுதி அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். கர்த்தர் நம்ம கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறது எனக்கு கிடைச்ச மேன்மைப்பா, நீங்க என்னோட வருவது எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஆண்டவரே நீர் என்னோடு இல்லைனா, நீங்க என்னோடு வரலனா நாங்க இந்த இடத்துல வந்திருக்க முடியாதப்பா. யோசேப்பு போன இடமெல்லாம் கர்த்தர் அவன் கூட இருந்தார். கர்த்தர் அவனை நடத்தி வந்தார். ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் யோசேப்பை நடத்தி வந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தானியேலோடு கர்த்தர் இருந்தார், மோசேயோடு கர்த்தர் இருந்தார். நீங்க கர்த்தரோட இல்லாட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அதுதான் உண்மை. ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளைகள் இன்னைக்கு என்னோட இல்லாம போகலாம், ஆனா ஒரு நாள் அவர்கள் என்னோடு பயணிப்பாங்க, என்னோடு வருவாங்க, அவங்களை நான் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மீண்டுமா என் பக்கம் திருப்புவேன்னு சொல்லுகிற ஒரு அசைக்க முடியாத ஒரு காரியத்தினால நம்ம அவரை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்தார். அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த 9வது பாடலுடைய சரணங்களை பாடி, தேங்க்யூப்பா என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மையா, என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியம் ஐயா. சொல்லுங்கள் எல்லாரும்
என் வாழ்விலே. சொல்லுங்கள் அருமாய். போதுமே என் வாழ்விலே நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. ஏசையா நீங்க இல்லா. சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்வில் வேண்டாமையா. பிரசன்னமே தேவ ஆண்டவரே. சொல்லுமா ஆவியானவரே. போதுமே என் வாழ்விலே நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. இசையா நீங்க இல்லாத இரவும் பகல் நினைவா இதயம் தேடுதையா. இரவும் பகலும் நினைவார் என் இதயம் தேடுதையா. வறண்ட நிலம்போ வாடி நின்றே வான்மலையாய் நீ வந்தீரையா. வறண்ட நிலம்போ வாடி நின்றே வான்மலையாய் நீ வந்தீரையா. பிரசன்னமே தேவ போதுமே என் வாழ்விலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல கடந்து வந்த பொழுது ஆவியானவரே உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும், உங்க பிரசன்னம் இல்லாம நாங்கள் பயணிக்க முடியாது என்பதை அறிந்து வைத்தபடியினால 18 ஆண்டுகள் அவருடைய பிரசன்னத்தினால் நடத்தி வந்தவன் இந்த புதிய ஆண்டு கூட அவருடைய பிரசன்னத்தால் நடத்தி வருகிறவன். நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கும் பாவங்களை முழு மனதோடு வெறுத்தேனையா. உம்மை விட்டு பிரிக்கும் பாவங்களை முழு மனதோடு வெறுத்தேனையா. பரிசுத்தமில்லாமல் உமது முகம் ஒரு நாளும் தரிசிக்க முடியாதையா. பரிசுத்தமில்லாமல் உமது முகம் ஒரு நாளும் தரிசிக்க முடியாதையா. பிரசன்னமே தேவ பிரசன்னமே போதுமே தெய்வமே. போதுமே என் வாழ்விலே இங்க இல்லாத ஒரு நொடி கூட நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் அப்படியே கரங்களை உயர்த்தி
ஆண்டவரை பார்த்து, நீங்க இல்லாத ஒரு நொடிக்கு என் வாழ்வில் வேண்டாமையா, நீங்க இல்லாத ஒரு நொடிக்கு என் வாழ்வில் வேண்டாமையா. இரவும் பகல் நினைவார் என் இதயம் உம்மை தேடுதையா. சொல்லுங்க உங்க சத்தம். இரவும் பகல் நினைவார் இதயம் உம்மை தேடுதையா. வறண்ட நிலம்போல் வாடி நின்றே பான்மழையாய் நீ வந்தீரையா. வறண்ட நிலம்போல் வா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, யாய் நீ வந்தீரையா. வறண்ட நிலம்போ வாடி நின்றே வான்மலையாய் நீ வந்தி. சொல்லுங்க அழகான வரி சொல்லுங்க. நீ ஆண்டவரே வறண்டு போயிருந்தோம், வான்மலையாய் நீ வந்தீரையா. பரிசுத்தமில்லாமல் உமது முகம் ஒரு நாளும் தரிசிக்க முடியாதையா. பரிசுத்தமில்லாமல் உமது முகம் ஒரு நாளும் தரிசிக்க முடியாதையா. பிரசன்னமே தேவ பிரசன்னமே. ஆமென் ராஜா. போதுமே நீங்க இல்லாத ஒரு நொடிக்கு வாழ்வில் வேண்டாமையா. செய்யா நீங்க இல்லாத ஒரு நொடிக்கு என் வாழ்வில் வேண்டாமையா. கர்த்தர் ஆமென். கர்த்தர் 18 ஆண்டுகள் சபையை போஷித்து சபையை பாதுகாத்து நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சபையை சத்தியத்தில் நடத்தும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடங்காதபடி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல உற்சாகத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். எத்தனை தேவைகளோடு எத்தனை பிரச்சனைகளோடு தேவ சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை தேற்றி தைரியப்படுத்தி நடத்தினபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்காக அனுப்பி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தை உணர தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபைக்கு விரோதமாய் எழும்பின எல்லா சத்துருக்களின் எதிர் வல்லமைகளை தேவன் முறியடித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்கு கர்த்தர் புதிய ஜனங்களை ஆலயத்தில் கொண்டு வந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்கு வந்த
விசுவாசிகளுடைய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மை ஐயா, என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியம். நிச்சயமாக கர்த்தர் இந்த 18 வருஷம் நம்ம அவரோட நிறைய தடவை இல்லாம போனோம். ஒரு நொடி மறந்திருந்தா மண்ணோடு மண்ணா போயிருப்போம். ஒரு நொடி கூட மறக்காதபடி நம்மளோட இருந்து கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தாரு. அது நமக்கு கிடைச்சிருக்கிற மேன்மை அல்லவா, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பாக்கியம் அல்லவா. இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மை, இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த பாக்கியம். அவர் நம்மோடு கூட இரவும் பகலும் எங்க போனாலும் என்ன செய்தாலும் அவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். சொல்லுமா, என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மை ஐயா, என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியம் ஐயா, என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மை ஐயா, என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியம் ஐயா. பிரசன்னமே தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே, பிரசன்னமே தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே, நீங்க இல்லாத ஒரு நொடிக்கும் வாழ்வில் வேண்டாமையா, நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. கர்த்தர் இந்த புதிய நாளில் சபைக்காக எனக்காய் பாரப்பட்டு சொன்ன ஒரு காரியம், இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி, அவள் என்பது சபை, அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே என் இளவயதின் நாட்களிலும் தன் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவார். கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற காரியம், சபையை எவ்வளவு பக்குவமா நடத்துறேன்னு சொல்றாரு பாருங்க. சபையை நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைச்சி கொண்டு போய் அவளோட பட்சமா பேசி அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டுல நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக சபையை ரிசீவ் பண்ணணும், சபை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், சபையை அவர் திராட்சை தோட்டத்தினாலையும் ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன் என்று கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்.
தேங்க்யூப்பா. என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் ஐயா. என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா. நல்ல பிதாவே, நீங்க நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக மனமு வந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரங்களை நன்றிகளை உங்களுக்கு காணிக்கையாக்குறோம்பா. எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தி, எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தி, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ பண்ணி நடத்தி வந்தி. நீ செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.